என் பெயர் ஏ பாலசுப்ரமணியன். என்னை ஏபிஎஸ்ன்னு சொல்லி எல்லாம் இந்த மாவட்டத்தில் சிறப்பாக அழைக்கிறது உண்டு. என்னுடைய மனசில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால நாம் ஏதாவது விவசாயத்துக்கு போய்டுவோம்னு சொல்லி போனேன். அங்கே போய்ட்டு ஒரு மாந்தோப்பு ஆரம்பித்தேன். ஒரு மாமரம் மாந்தோப்பு ஒன்று ஆரம்பித்து அதில் 70 வகையான மாங்கனிகள் வச்சேன். ஒரே மரத்தில் 65 மாங்கனியை விட்டு கட்டினேன். அது மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணி ஒரு காரிப்பட்டிங்கிற ஒரு இடத்துல 14 ஏக்கரில் ஒரு 25 வருஷம் நான் அங்கே உடைய வாழ்க்கை அது கூட சார்ந்த மூலிகைகளை பற்றிலாம் நிறைய தகவல் கிடச்சி அதிலெல்லாம் சில நேத்திரப்பூண்டுங்கிற ஒரு எண்ணெயெல்லாம் தயார் பண்ணி ரொம்ப சிறப்பான பணிகள்லாம் செஞ்சோம். இப்போ நாம் இங்கே இந்த இடத்துல இருக்க தாவரங்களை பற்றி நான் ஒவ்வொரு தாவரங்களும் பயன்பாடுகளும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன் உங்களுக்கு. ஜஸ்டிசியா பட்டோனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். எல்லா தாவரங்களையும் மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. அது அந்தந்த பகுதி வாழ் மக்கள் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. அது பயன்பாட்டுக்கு அங்கங்கே இருக்குது. இப்போ ஏற்காடு இருக்கிற மலையில் இருக்கிற தாவரங்கள் கீழே இருக்காது. அதனால் அந்த மக்கள் அதை பயன்படுத்துவாங்க. கீழே இருக்கிறவங்க வேறு பண்ணுவாங்க. இதுதான் எத்தினோ பாட்டனி, எத்தினோ மெடிசினல் யூசஸ் சொல்கிறது. எண்டமிக் ஸ்பீஷிஸ். எண்டமிக் அப்படின்னா அந்தந்த பகுதியில் விளையிறது. அதை வச்சு அங்கே மருத்துவம் பண்ணிக்குவாங்க. இதுதான் தொன்று தொட்டு சித்த மருத்துவம் வந்த வரலாறு. அதுதான் கொடிவேலி எல்லாம் கேன்சருக்கும் கொடுக்கலாம், வீக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கொடுக்கலாம், அந்த நோய்களுக்கெல்லாம் அதை கொடுக்கலாம். அதை இது பாருங்கள், ஃபர்ன்ஸ் பாருங்கள். டெரிடோஃபைட்டாவில் ஏராளமான உலகம் பூரா இந்த டெரிடோஃபைட்டான்னு சொல்கிறது. இதுதான் ஸ்போர்ஸ். பின்னாடி இருக்கிறது தான் விதைகள். இதெல்லாம் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு இதெல்லாம் விதைகள். இது பூவா தாவரங்கள். பூக்காத தாவரங்களுக்கு இதுதான் விதைகள். இது ஃபர்ன்ஸு. இது ஆடாதோடா பெட்டோமி. அதான் ஆடாதோடா வசிக்காங்கிறது ஆடாதோடா. இது சிற்றாடாதோடை. இதை என்டேஞ்சர்ட்னு வச்சுருக்காங்க. அழிந்து வரும் தாவரம் பட்டியலில் இதை வச்சுருக்காங்க. நாற்றம் அதிகமாக இருக்கும், அதனால இது மூலிகைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு சிறந்த மூலிகை. பைல்ஸுக்கு, பிஸ்டுலாவுக்கு, இந்த உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மோஷன் போக முடியாமல் டைட் ஆகிடும். அவங்களுக்கெல்லாம் முக்கி மலம் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் பூரா பைல்ஸ் வந்துடும். அதுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். இதை அரைச்சி கொடுப்பேன். பிரேம்னா செரேட்டி போலியான்னு சொல்கிறது. இது இப்போ பேழப்பூன்னு சொல்கிறோம். இந்த பேழப்பூன்னு சொல்கிறது சாதாரணமாக நம்ம பொங்கலுக்கு வைப்போம். இதுதான் சிறுப்பு இலை, கல்கரைச்சி அப்படின்னு சொல்கிறது. கிட்னியில் ஸ்டோன் இருந்ததுன்னா அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் எல்லாத்துக்கும் இதில் கொடுக்கறது. இது நம்ம சாதாரணமாக பொங்கலுக்கெல்லாம் காப்பு கட்டுவோம். அந்த தாவரம் தான் இது பாருங்கள். இதுதான் ஓமவள்ளி, கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க. சரியாக சொல்ல போனால் ஓமவள்ளி. இதை இதுலேயே பாருங்கள். இதை ஒரு அப்படியே கிள்ளிட்டு அப்படியே இதில் கடலை மாவில் நினச்சி அப்படி போட்டால் பஜ்ஜி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ஒரு தீனியாகி போன பிள்ளைங்களுக்கு அதே மருத்துவம் போய் சேர்ந்துடும். அப்படியே எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை. இது பாருங்கள், இதுதான் நேத்திரப்பூண்டு. நல்லா பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியமான தாவரங்க. இது நேத்திரப்பூண்டு, 4 மந்திரி தலை, 4ஆங்காணி பூண்டு, 4முக பிரம்மம், வெட்டு பொருந்தி, ஏராளமான சொற்களாக வழங்கக்கூடிய மிக மிக உயர்ந்த உன்னதமான தாவரம். இது எதுக்கு சரியாகுதுன்னு சொல்லி இன்னும் இது வரைக்கும் ஒரு கணக்கே பண்ண முடியல என்னுடைய அனுபவத்தில். கண்ணுக்கு போட்டால் கண் புற நீங்கும், காதில் போட்டால் வெர்டிகோ நல்லாகும். மைக்ரைன் ஹெட்டேக்கு இதில் அருமையான ரெமெடி. நானே கொடுத்து ஏகப்பட்ட பேரை கிளியர் பண்ணிருக்கேன். நல்லெண்ணெயில் இந்த இலைகளை போட்டு காய்ச்சி கொடுக்கறது. இப்படி ஒவ்வொரு தாவரமும் நமக்கு நிறைய பயன்படக்கூடிய அளவில் தான் இருக்குது. தாவரங்கள் தோன்றி கோடி ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இப்போ மனிதர்கள் தோன்றது ஒரு 35 லட்சம் ஆண்டுகளுக்குள்ளே தான். அதாவது நாம் ஹோமோ ஹிமிலிஸ், ஹோமோ அர்கஸ்டர்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ், இப்படி ஒவ்வொரு 10 லட்சத்துக்கு வருகிறப்போ ஒரு மாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இப்போ நியாண்டர்தால்ங்கிற ஒரு பிரிவில் நாம் வாழ்ந்துகிட்ருக்குறோம். 2 லட்சம் வருஷத்துக்குள்ளே தான் நியாண்டர்தால். ஆனால் இதெல்லாம் 35 லட்சம்னா இதெல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது. நம் மனிதன் தோற்றுவிச்சதுக்கப்புறமே எல்லா தாவரங்களையும் கொடுத்து அதை நீங்கள் பழம் இருக்குது, காய் இருக்குது, இதை செஞ்சுக்கோன்னு சொல்லி இயற்கை நமக்கு படைச்சிட்டு தான் அப்புறம் மனிதனே தோற்றுவிச்சது. அதனால் இதெல்லாம் பிரிமேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். இதை நமக்கு ரொம்ப சொன்ன இந்த ஃபர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப அதுக்கு முன்னாடி. இது அரிஸ்டலோக்கியா லிட்டராலிஸ்ன்னு சொல்கிறது. இது ஆடுதன்னாப்பாலை குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இதனுடைய வேருக்கு விஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இது 10 மில்லியன் இயர்ஸ் இதுக்கு வயசு. முந்தி மரமாக இருந்தது.
அது 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னே மரமாக இருந்தது. இந்த ரெண்டும் என்ன ஒரு காலப்போக்கில் பிரளயங்கள், சுனாமி வேறு, எரிமலை வேறு, பிரளயங்கள்லாம் உலகமே பிறண்டு போய்டுறது. இப்போ குமரி கண்டனம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ளான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொடுங்கடல் வந்து அப்படியே அந்த லேண்ட்ஸ்கேப்பே மாற்றி கீழே எல்லாம் அடியில் போய் எல்லாம் மேலே வந்து புது யுகமே மண் மாறும். அப்படி மாறும்போது அதுக்குள்ளே புதஞ்ச மரங்கள் அது இதுக்கு மேலே விரைஞ்சால் தான் நிலக்கரி ஆகுது, இதுக்கு மேலே தான் வைரமாகுது. இப்படி தான் இது பரிணாமம். தாவரங்களோட முற்காலத்தினுடைய தாவரங்களுடைய பரிணாமம் இதுதான். இதெல்லாம் ஃபாசில் ஏஜ். ஃபாசில் ஏஜ்னா டைனோசர் ஏஜ். இதெல்லாம் இது ஒரு சோத்துக்கத்தாயில் ஒரு அரிய வகை பாருங்கள். சோத்துக்கத்தாயில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் இன்றைக்கி இருக்குது. அல்சருக்கு சாப்பிட்றாங்க. நாம் சில தைலங்கள் காய்ச்சும் போது அது பண்ணுறோம். நிறைய ஒரு உபயோகம் இருக்குது. எதுவுமே நமக்கு இயற்கை வந்து பயனற்று எதையுமே தோற்றுவிக்கலை. அவ்வளவும் நம்ம பயன்பாடு தான். இந்த மாமரம் நானாக உருவாக்கின மரம். இந்தியாவில் 3000 வகைகள் இருக்குது. மாமரங்களில் 3000 வகைகள் இருக்குது. அதில் இது ஒரு வகை ஆட் ஆகிடுச்சு. இது காரணம் கிராஸ் பாலினேஷன். அதாவது மல்லிகாங்கிற ஒரு இதனுடைய ஆண் பூவையும் இமாயுதனுங்கிற பெண் பூவையும் ஒட்டு சேர்த்து ஒரு 10 ஆண்டு காலம் அதுக்காக காத்திருந்து அதுக்கப்புறம் உருவான வெரைட்டி தான் இது. இது வந்து ABS1 என்னுடைய பேரில் இது இருக்குது. இது வந்து ரொம்ப சிறப்பானது. இது வந்து ஹார்டிகல்ச்சர்லேயே சப்ட்ராபிக்கல் ஃப்ரூட் ரிசர்ச் லக்னோ அவங்களே சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 45 கேலிப்ரேஷன் இருக்குது ஒரு ஃப்ரூட்டுக்கு. அதில் 40க்கு மேலே ஃபேர்னு வந்துருக்குது. அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு கனி இது, வெரைட்டி இது. கேசியா அலாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். வண்டு கொல்லின்னா தோல் நோய்களுக்கு நல்ல பயன்பாட்டில் இருக்குது. எல்லாம் தோல் நோய்க்கு அரைச்சி மேலே போடுவாங்க. போட்டால் தோல் நோய் போயிடும், வண்டு கடி போயிடும். இது வந்து கேசியா அலாட்டா வண்டு கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது பெஸ்ட் ஃபார் கேன்சருங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளில் இதனுடைய அளவுக்கு ஒரு பயன்பாடு எதுவும் இருந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 15 வருஷமாக அது ஆராய்ச்சியினுடைய உச்சக்கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் முள் சீத்தா பழம். அதனுடைய இலை, இந்த இலைக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. ஏராளமான பேர் இதை வந்து இலையை காய்ச்சி குடிக்கிறாங்க. இதில் சூரணங்கள்னால் பொடிக்கிறது. சூரணம்னா இந்த இலையை எடுத்து நிழலில் உணர்த்தி நல்லா வச்சுட்டு 10 நாள் கழிச்சிட்டு அப்புறம் நல்லா வெயிலில் சொருக்குன்னு வச்சு எடுத்து காய வச்சு அந்த அப்புறம் பவுடர் பண்ணுறது, அதை ஜலிச்சு எடுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு கலந்து சூடு பண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறது. அந்த மாதிரி குடிங்க. ஏன்னா தினமும் பச்சை இலை எல்லாத்துக்கும் கிடைக்காது. இது பண்ண எவ்வளோ கேன்சர் பேஷண்ட்டுங்க இதில் பிழைச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய அற்புதமான மூலிகையாக இது வந்து ஆராய்ச்சி நிரூபணத்தில் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இப்போ அதே மாதிரி கொய்யா இலை கூட பயன்பாட்டில் இருக்குது. நிறைய சொல்கிறாங்க தகவல். கொய்யா இலைக்கு நிறைய குணம் இருக்குதுன்னு சொல்லி. கொய்யாக்கனி இப்போ நம்ம சுகர் நோய் இருக்கிறவங்க கூட கொய்யாக்கனி சாப்பிட்லான்னு சொல்கிறோம்ல. கொய்யாக்கனி பழமாகிறதுக்கு முன்னாடி காயாக இருக்கும்போது, செங்காயாக இருக்கும்போது அவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம். இந்த இளநீர் சொல்கிறது முக்கியத்துவம் தெரியாத நிறைய பேர் குடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்து இந்த டீ காஃபி கடைகளில் கூட்டம் இல்லாத இளநீர் கடையில் கூட்டமாக இருந்ததுன்னா எனக்கு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். அப்படியே மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க தவிர மற்றவங்க எல்லாருமே குடிக்கலாம். பூலோக கற்பக விருட்சம்னு பேர். கற்பகம் நினைத்ததை கொடுக்கும். இது இன்னொரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து உடனடியாக நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை அல்லது இல்லைன்னா பிளட்டு பூரா லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இதை உடனடியாக இதனுடைய டெண்டர் கோகனட், அதாவது இளநீரோட தண்ணியை நேரடியாக ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி அப்படியே உள்ளே ஏற்றுனாக்கா நம்ம உடம்பு ஏற்றுக்கும். நம்ம உடம்பு ஏற்றுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபாரின் பாடி, வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு நீர் வந்து நேரடியாக செலுத்தினா நம்ம உடம்பு ஒத்துக்கக்கூடிய ஒரு தண்ணி வந்து இளநீர் தான். அவ்வளோ பெரிய சிறப்பு அதுக்கு இருக்குது. இந்த அரளிப்பூ வந்து முக்கியமான ஒரு மருத்துவத்தில் வருது. என்னென்னா கேன்சரு, மார்பக கட்டி, புற்றுநோய் அல்லது புற்றுநோய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த மாதிரி பெண்களில் கட்டி இருக்கும்போது அந்த கட்டிக்கு இந்த பூவை அரைச்சி அப்படியே ஒரு 20-30 பூவை டெய்லி அரைச்சி, ரோட் சைடில் தான் நிறையா இருக்குது இதை அரைச்சி மார்பகத்தில் வச்சு கட்டிக்கிட்டாங்கன்னா கட்டி அப்படியே தன்னை போல் குணமாயிடும், அப்படியே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இதை நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவ்வளோ ஆபத்துலேருந்து நீங்களாம். அவங்க பல ஆண்டுகள் இந்த தாவரங்களில் நாம் ஆராய்ச்சி பண்ணி
மக்களுக்கு எது பயனளிக்கக்கூடியது, எந்த உணவு தவறு, எது சரி அப்படிங்கிறத ஓரளவுக்கு மக்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக இந்த ஒரு 6 வரியில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். பாருங்கள், கொட்டை அரிசி சோறு, அதாவது அரிசியில் வந்து எல்லா சத்தையும் நீக்கி பாலிஷ் பண்ணி எல்லாமே அதில் இருக்க அத்தனை வைட்டமின்ஸும் போட்டு எடுத்துகிட்டு அதில் எந்த விதமான நார் சத்து இல்லாத கொடுக்குறாங்க. அது கொடுக்கறதுனால தான் நம்ம டயபெட்டிக்கே வருது. நாம் இந்த கொட்டை அரிசி சோறு சாப்பிட்டா டயபெட்டிக் வராது. இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் ஒத்துக்கவும் மாட்டாங்க. வெள்ளையாக இருக்கணும் அரிசி, சூப்பர் பாலிஷ், சில்கி பாலிஷ், இப்படியெல்லாம் பாலிஷ்னு பாலிஷில் போயிட்டுருக்கு உலகம். அதனால் கொட்டை அரிசி சோறு, கொடம்புளியின் சாறு, கொடம்புளின்னா கேரளாவில் கொடம்புளின்னு இருக்குது. அந்த கொடம்புளி தான் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே டயபெட்டிக் ரேட்டு கம்மி. கொட்டை அரிசி பண்ணுறாங்க, கொடம்புளி போடுறாங்க. அதனால் டயபெட்டிக் ரேட் கேரளாவில் கம்மியாக இருக்குது. இது வந்து உலகம் கண்ட உண்மை இது. அதனால் நாம் கொடம்புளி கிடைக்கலனா கூட தக்காளி போட்டுக்கலாம், தக்காளியில் எலுமிச்சை போட்டுக்கலாம், கமலாப்பழம். நான் ஏற்காடில் போனால் கமலாப்பழத்தை ரசம் வச்சுக்குவேன், அதே நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். நாட்டு சர்க்கரை சேரு, இந்த வெள்ளை சர்க்கரையில் நிறைய ஒயிட் ப்ளீச்சிங் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட கெமிக்கலை போடுறாங்க. கெமிக்கல் இல்லாத நாட்டு சர்க்கரை. இந்து உப்பை கூட்டு, இந்த உப்பு சாதாரணமாக கல் உப்பு நம்ம வந்து சோடியம் குளோரைடு, இதில் பொட்டாசியம் குளோரைடு இருக்குது, நேச்சுரல் ராக் சால்ட்டு. அதனால் இந்த சால்ட்டே நம்ம உகந்தது இதுதான். அப்புறம் மைதா மாவை ஓட்டு, கோதுமையே சாப்பிட்டுக்கலாம், கோதுமை சாப்பிட்லாம். அது கோதுமையெல்லாம் அரைச்சி பியூர் பண்ணி அது எல்லாத்தையும் வெளியே சத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒயிட் பண்ணி கொடுக்குறாங்க மைதா மாவு. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது. அதை ஓட்டு, மாத்திரைக்கு வேட்டு, இவ்வளவும் பண்ணோம்னா மாத்திரைக்கு வேட்டுன்னா மாத்திரை போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய ஒரு 6 வரிகள் எழுதியிருக்கேன் ஹெல்த்தை பற்றி. நான் உலகத்தில் இது வரைக்கும் ஒரு 50 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன். நான் டூரிஸ்ட்டு கூட எல்லா மக்களும் கலந்து போனாலும் கூட அந்த டூரை பிரேக் பண்ணி நான் ஒரு டிக்ஷனரி எழுதியிருக்கிறேன். இந்த 30 ஆண்டு கால அனுபவத்தில் ஏபிஎஸ் டிக்ஷனரி ஆஃப் மெடிசனல் பிளான்ட்ஸ்னு எழுதியிருக்கேன். அது ரொம்ப குறைஞ்ச விலைக்கே நான் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா நமக்கப்புறம் இந்த விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்ம வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பல நாடுகள், 27 நாடுகளில் இது வரைக்கும் நான் சப்மிட் பண்ணிருக்கேன். இதுதான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தது. பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதில் வந்து நான் கன்சல்டண்ட்டாக ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போ டெல்லியில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணினேன். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு ஹானர். நான் அந்த தாவரங்களை தேடி போனதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ஹானர் இதெல்லாம். நான் ஜமால் முகமது காலேஜில் எல்லா அவார்டுகளுக்கும் முதல்ல வாங்கினது இதுதான். மியூசிக் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இந்தியாவில் ஒவ்வொரு தாவரமும் RET ஸ்பீஷிஸ் சொல்லுவாங்க, ரேர், த்ரெட்டன்ட், என்டேஞ்சர்ட். அப்படின்னு வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அழிந்து வரும் தாவரங்கள். அது அந்த மாதிரி தாவரங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் என்னென்ன இருக்குது, அதை லோக்கல் அந்த மக்கள் என்னென்ன இதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பெங்களூரில் இருக்க FRLHTயினுடைய தகவல் இது அதில் நண்பர்கள் நமக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்தாங்க. நான் வந்து வீணடிக்காத அதையெல்லாம் ஒரு கல்விக்கூடத்தில் கொண்டாந்து வச்ச மாதிரி வச்சு நான் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இது பார் நார்வேயில் நம்ம புக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். இவர் தான் கேட்டார், கேன் இங்கிலீஷ் பீப்புள் ரீட் திஸ்ன்னு கேட்டார். there are separate chapters for English and our regional language. Both can read separately without the help of other language. அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி சைன் இன் அண்ட் கிவ் டு தி லைப்ரரினாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மடகாஸ்கர், இது மடகாஸ்கர், இது மொரிஷியஸ் டைரக்ட்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நீங்கள் வாங்க, எனி டைம் யூ கம் டு தமிழ்நாடு, ஐ வில் டேக் யூ டு ஆல் பிளேசஸ் அப்படின்னு. அது மாதிரி இது மடகாஸ்கர் அங்கெல்லாம் கொடுத்தேன். இதுதான் லண்டன் ஃபஸ்ட்டு கொடுத்ததுங்க. இங்கே தான் நம்மளை வந்து ஹானர் பண்ணவங்க, இந்த புக்குக்காக நம்மளை டாக்டர்னு ஹானர் பண்ணவங்க இவங்க தான். இது ஃபீல்டு ஓரியன்டேஷன் கேம்ப்பு, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான். ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு இவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது லைஃப், ஏன்னா தாவரம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும், இந்த தாவரங்களை வச்சு என்ன நோய்க்கு எதுக்கு ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 2 நாள் கேம்ப் எடுத்து ஒரு வேலூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் பேசினேங்க. அதுக்காக இதில் எனக்கு ஒரு நாவலாக தோணுச்சு, உலக நாணயங்களில் தாவரங்கள். எவ்வளோ இதெல்லாம் தாவரங்கள் இருக்கும், இதில் சாதாரண விஷயம் கிடையாது. தாவரம் இருக்கிறனால தான் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றிலையும் ஒரு தாவரம் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரி, இப்போ நியூசிலாண்டு அப்படின்னா மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ மலேசியா எடுத்தால் செம்பருத்தை இருக்கும் பாருங்கள். உலக தபால் தலைகளில் தாவரங்கள். இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு எனக்கு கொடுத்தது. சுற்றுச்சூழல் புரவலர்னு ஒரு விருது கொடுத்தாங்க.
ஒரு வருஷம் அந்த கொரோனா வந்ததில் எதுக்கும் போக முடியாத எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போகணும்னு திட்டம் வச்சுருக்கேன். இது சைக்கடேசிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு முக்கியமான தாவரம், மதனகாமப்பூ. இது வந்து ஜப்பானில் வந்து மலைவாழ் மக்கள் எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இதனுடைய கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க. சேகோ ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஃபார்மில் இருக்கிற பூக்களை உதிர்த்து கஞ்சி காய்ச்சி மாவு பண்ணி ரொட்டி பண்ணால் சாப்பிட்ருக்காங்க. அது என்ன பலன் இருக்குன்னா அப்ரோடிசியக் ஆக்ஷன் சொல்கிறது. அதாவது அப்ரோடிசியக் அப்படின்னா ஆண்களுக்கு விந்து சக்தி, பெண்களுக்கு நாத சக்தி, இந்த 2 சக்திகளையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் மதனகாம பூவுக்கு இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா மூட்டு வலிகள்லாம் நல்லாகும், ஆண்களுக்கு விந்தணுகள் கூடும். இப்படி பலவிதமான மல்டி வேரியபிள் ஆக்டிவிட்டி இதில் இருக்குது. நாம் கற்ற கல்வி, பெற்ற அனுபவம், இவை எல்லாம் அடுத்த சந்ததிக்கு போய் சேரணுங்கிறதுக்காக பல புத்தகங்களையும் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய தகவல் சேகரிச்சிருக்கோம். நம்மகிட்ட வரக்கூடிய சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவ்வளவும் படிப்பினைகள், அவ்வளவும் டாக்குமெண்ட் பண்ணி தான் இந்த டிக்ஷனரி ஆஃப் மெடிசனல் பிளான்ட்ஸ் என்னால் எழுத முடியுது. இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் வந்து சித்த மருத்துவ கடைச்சரக்குகள். இதெல்லாம் வந்து மினரல்ஸ், தாவர வர்க்கம், தாது வர்க்கம், ஜீவ வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த வைத்தியத்தில் 3 பெரிய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவில் இலை, தலை, கொடிகள்லாம் பிறந்தெல்லாம் தாவர வர்க்கம். இதெல்லாம் தாது வர்க்கம். தாது பொருட்கள்லாம் பூமியில் வெட்டி எடுக்கக்கூடிய கனிமங்கள். இதில் மருத்துவத்துக்கு ஆகிறது இருக்குது. இதெல்லாம் மருத்துவம். இதை வந்து சாதாரண மருத்துவம் நம்ம வீட்டில் வந்து பாட்டி வைத்தியத்துக்கு சேராது. இதெல்லாம் சித்தர்கள், அனுபவம் பெற்றவங்க மட்டும்தான் அதுக்காக ஹேண்டில் பண்ண முடியும். இதில் வந்து நான் ஒரு 30 ஆண்டு கால தாவரையில் அனுபவத்துக்கு எனக்கு கிடைச்ச வெகுமதிகள். இந்த வெகுமதிகள் அள்ளி ஒரு மூட்டை கட்டி கூட போட்டுடலாம். ஆனால் இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இண்டிவிஷன், மாணவர்களுக்கு ஒரு கல்வியாக இருக்கணும். இவ்வளோ ஒரு தனி மனிதன் செஞ்சுருக்கும்போது நாம் ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆற்றல் ஒன்று, ஒரு உத்வேகம் ஏற்படணும். அதுக்காக இவ்வளோ பாடுபட்டு இதுக்கு இவ்வளோ இடத்தையும் தயார் பண்ணி ஒரு ரூமே வச்சு நான் இது கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை நிலை. தினமும் பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சி வரும். அடடே, இதை நம்ம எகிப்தில் கொடுத்தோமா? எகிப்து பிரமிட் இருந்த நாட்டில் கொடுத்தோம். இது மலேசியாவில் வாங்கினோம். இது ஜமால் முகமது காலேஜ் நான் படித்தேன். அதில் பாருங்கள், பெஸ்ட்டு அலுமினி அவார்டு கொடுத்துட்டாங்க எனக்கு. என்னை கூப்பிட்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு தாவரையில் அவங்களே நமக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்குது. எப்படி நிறைய தோட்டக்கலையில் நிறைய வாங்கியிருக்கேன். இது எல்லாம் வாங்குறது எல்லாமே ஏன் வச்சுருக்கோன்னா, இது மக்களுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் படிப்பினையாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். காணாத தாவரத்தை கண்டதும் அடைந்து மகிழ்வது என் மனமே, காண்பதும் காப்பதும் கற்பதும் உரைப்பதும் அத்தனையும் தாவரமே. இப்படியெல்லாம் தாவரங்களை கொண்டு வந்து சேர்த்து மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த மகிழ்ச்சியினுடைய விளைவை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏராளமாக 1500 தாவரங்களை அங்கேயே ஏற்காடில் சேர்க்க ஆரம்பித்தேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் தான் சரி, அதுக்கப்புறம் காரிப்பட்டி போனோம். அங்கே தாவரங்களை பார்த்தோம். இங்கே மாறுபட்ட தாவரங்கள், இங்கே வெப்பமண்டல காடுகள் தாவரங்கள், அங்கே வந்து உயர்மட்ட தாவரங்கள். இது எல்லாமே நான் கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்து இவ்வளோ அனுபவம் நமக்கு ஏற்பட்டது. இந்த ஏற்படும்போது தான் நம்ம வந்து கிராஃப்டிங், நர்சரி ஒன்று ஆரம்பித்தோம். 17 வருஷம் நர்சரி பண்ணோம். ஒரு ரிட்டையர்ட் ஜாயின்ட் டைரக்டர் பழனி பண்ணிருந்தார். அவரும் நானும் செய்யும்போது தான் ஒட்டு கட்டுறதுனா என்ன, கிராஃப்டிங்னா என்ன, கொட்டையை போட்டு ஒரு செடியை முளைக்க வச்சோம் அப்படின்னா காய்க்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆனால் ஒட்டு கட்டினோன்னா 2வது வருஷம் அது காய்க்கும். அதுதான் ஒட்டுக்கும் அதுக்கும் வித்தியாசம். அதே மாதிரி பட்டிங்னு சொல்கிறது. பட்டிங்னா பேட்ச் பட்டிங், ரிங் பட்டிங், ஷீல்டு பட்டிங், இந்த மாதிரி இருக்குது. லேயரிங், அப்படியே செடி போயிட்டுருக்கும், மாதுளம் செடி போயிட்டுருக்கும், அந்த கிளையிலேயே வச்சுட்டு அதில் இதை வச்சு கட்டுறது, மாஸ் வச்சு கட்டிடுறது. அங்கே ரூட் ஆகும், அதுக்கு கீழே அறுத்து அதை வந்து பாக்கெட்டில் போட்டு கொடுக்கறது. இப்படி எல்லா டெக்னிக்ஸும் நம்ம வந்து நிறைய ஒவ்வொரு கட்டமாக கடந்து வரும்போது அவ்வளவும் எனக்கு அனுபவமாகி போச்சு. அனுபவமாகி அப்புறம் காரிப்பட்டில் இவ்வளவு செஞ்சோம். அந்த மாதிரி அப்படி ஹார்டிகல்ச்சரில் அவ்வளோ தூரம் செய்யும்போது ஹார்டிகல்ச்சரில் வந்துட்டோம், மெடிசனில் வந்துட்டோம், பாட்டனியில் வந்துட்டோம். இவ்வளோ அனுபவம் இருக்கே, நம்ம ஏதாவது சமுதாயத்துக்கு நம்ம ஒரு என்றைக்கு நினைக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த டிக்ஷனரி எழுத ஆரம்பித்தேன். இந்த டிக்ஷனரியில் வந்து 4448 தமிழ் சொற்கள் இருக்குது, 3000 பொட்டானிக்கல் நேம் இருக்குது, 3000 சினானிம்ஸ்னால் இப்போ ஒவ்வொருத்துக்கும் தாவரத்துக்கு பேர் மாற்றிக்கிட்டே வருவாங்க, ஃபேமிலியும் மாற்றுவாங்க. இந்த மாத்திர ஃபேமிலிக்கு அத்தாரிட்டிஸு லண்டன். அந்த லண்டனில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் மாற்றினது இதுதான் சொல்லி அவங்ககிட்ட இந்த சார்ட்டை கொடுத்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்படி வந்து இது 4வது எடிஷன். இதில்
625 கலர் ஃபோட்டோஸ் இருக்குது, 625 வண்ணப்படங்கள். அப்புறம் தமிழில் பாருங்கள் வழங்கு சொற்கள் 4448 வழங்கு சொற்கள் இருக்குது. இந்த வழங்கு சொற்கள் என்னென்னா, வழங்கு சொற்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதமான சொல்ல வழங்குது. இது எல்லாம் ஒன்று தான் சொன்னால் தான் இந்த தாவரம் வந்து இந்த தாவரியல் துறையும் மருத்துவத்துறையும் மேலோங்கும். இது நிறைய காலேஜில் படிக்கிறவங்களுக்கு, டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு, எம்ஃபில் பண்ணுறவங்களுக்கு. இப்போ நேற்று கூட ஒருத்தர் பிஹெச்டி, அது ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, அதில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அண்ட் டாக்டரேட் அவருக்கு நேற்று ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தேன் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு இதில் நிகெல்லா சட்டைவா, அதாவது கருஞ்சீரகம், அதில் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவங்க இதில் எடுத்துக்குவாங்க, லேபில் ஒத்துக்குவாங்க. என்ன ஒரு ஆத்தரைஸ்டு பொட்டானிஸ்ட்டாக என்னை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. எல்லாம் இந்தியாவில் பல மாநிலத்துக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இப்படி தாவரங்கள் சார்ந்த இதை பண்ணும்போது இதை கியூ கார்டன் லண்டனில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜீன் பேங்க்கில் கொடுத்தேன். ரொம்ப அவருக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அங்கே இஸ்ரேலெல்லாம் டெசர்ட் ஜோன், அங்கே பிளான்ட்டோட டைவர்சிஃபை லிமிட்டட் ஸ்பீஷீஸ் தான். இங்கே நமக்கு இருக்கிற மாதிரி இவ்வளோ வெப்பமண்டல காடுகளில் இருக்கிற தாவரங்கள் அதிகம் கிடையாதுங்க. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டு தாவரத்துக்கு உலகம் பூரா பெரிய வரவேற்பு. அப்புறம் பாருங்கள் இஸ்ரேலில் கொடுத்தேன். இது பாருங்கள், என்னுடைய இதை பற்றி ஒரு சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். ISBN கோடு வாங்கியிருக்கோம் அதுக்கு. இப்போது அடுத்த ஒரு புக்கு வந்து 210 தாவரங்களுக்கு அந்த ஆக்டிவ் பிரின்சிபல் ஆல்கலைட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி மெடிசனல் பிளான்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு யூனிவர்சிட்டிக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அது பிரிண்டிங்கில் இருக்குது. ஒரு மாதத்தில் பிரிண்டிங்கில் வந்துடும். அது வந்ததுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி வந்து நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த சமுதாயத்துக்கு பயனுறணும். பயனில்லாத வாழ்க்கை, நம்ம பதிவில்லாத வாழ்க்கையும் பயனில்லாதது தான். அதான் பதிவுகள் இருக்கணும், அப்போ பயன்பாட்டுக்கும் இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்மளால் வந்து சமுதாயத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு கொண்டு போய் சேர்த்துனுங்கிறதுக்காக தான் இதுக்காக இவ்வளோ உடச்சிக்கிட்டு இருக்கேன். நான் பெரிய வருமானத்தை இல்லை இதில் கிடையாது. எனக்கு போகாமே மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இன்றைக்கி நிலை. சரி, இதுகாரும் பேட்டி கண்ட மக்கள் தொலைக்காட்சி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.